செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எங்களது தமிழ் நாடகத்தை உங்கள் முன் காட்சிப்படுத்த வந்துள்ளோம். இதோ உங்களுக்கு முன்பாக சைலு, எல்லாம் ரெடியா? சாப்பாடு எடுத்து வை. இதோ வந்துட்டேங்க. வேலைக்கு வேற கிளம்பணும். பசங்களும் எழுந்தாச்சா? எழுப்பி விடுறேங்க. மகா, அகன்ஷா, பூஜா எல்லாரும் எழுந்துறீங்க. இதோ எந்திரிச்சிட்டேம்மா. என்ன புதுசா ரீல்ஸ் போட்டிருக்காங்க, போய் போட்டு பார்க்கலாம். என்ன ஒரே பாட்டு சத்தமா இருக்கு? என்ன காலையில எழுந்த உடனே போன் தானா? நாங்க கிளம்பிட்டோம். சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. சமத்தா சாப்பிட்டுட்டு ஆட்டோ வந்ததும் கிளம்பி ஸ்கூலுக்கு போங்க, சரியா? ஓகேமா. மகா எனக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டேன். நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாண்டு தரேன். பொறு இப்போதான் இன்ஸ்டாகிராமுக்கே வந்து நான் சேட் பண்ணிட்டு ஸ்டோரி போட்டுட்டு தரேன். ஓகே. அக்கேஞ்சா நீயாச்சும் தானே, நீ நல்லா காலையிலேருந்து ஃபோன் வச்சிருக்க. நான் இப்போ தான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கேன். நான்லாம் தரமாட்டேன் போ. அக்கேஞ்சா நீ அடிச்சிட்டா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரி அழுதாத. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ஃபோன் தரேன். வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டாலே மங்களம்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன சொல்லுங்க. என் தங்க குட்டிங்களேங்க யாரையுமே காணும். அதுங்கெல்லாம் காலையில எந்திரிச்சு ஆத்துக்கு குளிக்க போயிடுச்சுங்க. இந்த இப்ப வந்துடுங்க. சரி கிணத்துக்கு போகணும். சோத்த கட்டு நான் வரேன். ஐயா அம்மா அப்பா, ஐயா அம்மா அப்பா. அப்பா ஆத்துல ஒரு பெரிய மீனை பிடிச்சோம். மீனா? அடியே மங்களம், சீக்கிரம் மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணிடி. சொல்லு. என்னத்த சொல்ல, ஆத்துல மீனை பார்த்தோமா, ஒரு துண்டை எடுத்தோமா, துண்டை கீழே கொண்டு போய் மீனை தூக்கணுமா, அப்புறம் 4 விரிச்சிப்பா. மங்களம், இன்னைக்கு மீன் குழம்பு ரத்து. சரி மீன் தான் நலவிடுச்சு. பள்ளிக்கூடத்தை நலவு விடாம பாத்துக்கோங்கடா. சீக்கிரம் கிளம்புங்க. சரிம்மா. சீக்கிரம் ஒரு கரண்டி சோறு போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? இங்க பாரும்யா, நொய்னு சொல்லிட்டே இருந்தீரு. இங்க வந்து பாரு, அப்புறம் தெரியும் உமக்கு. மங்களம், என்னையா வேணும் உமக்கு? பிள்ளைகளை கிளம்ப சொல்லுடி. நாங்க ரெடி ஆயிட்டோம், ஆனா பள்ளிக்கூடம் போக நேரம் இருக்கே. சரி சோத்து பானையில கஞ்சி இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு ஆட்டோ வந்தோடனே கிளம்பி போங்க. வா மங்களம், போலாம். அப்பா வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்கப்பா. அல்வாவா கேட்குற? அப்பா உனக்கு நல்ல அல்வா தருவாரு. ஐயோ குட் மார்னிங், சிட் டவுன். இன்னைக்கு டேபிள்ஸ் கத்துற சொன்னேன், எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? படிக்கல, ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணீங்களா? சும்மாவே மார்க் முட்டையா வருது. சார், நான் முடிச்சிட்டேன் சார். வெரி குட், உட்காரு. அகன்ஷா, நீ முடிச்சியா? சார், நான் போனே பார்த்துட்டு இருந்தேன் சார், அதனால முடிக்கல சார். உன்னை யாரும் வீட்டுல கண்டிக்க மாட்டாங்களா? அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க சார். லேட்டா தான் சார் வருவாங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். இப்படி இருக்க கூடாது. போனே பார்த்துட கூடாது, புரியுதா? ஓகே சார். இதே கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு பாடம் நடத்துற எல்லா டீச்சர்ஸும் சொல்றாங்க. நீங்க
கிட்ட சொல்லிருங்க. பிடி மீட்டிங்க்கு எல்லாரும் வரணும். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். உட்காருங்க. அகேஷ் சாருக்கு என்னாச்சு? மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். காலையில் போயிட்டு நைட்டு 11 o'clock தான் வீட்டுக்கு வரோம். நாங்கள் வர்ற நேரம் அவங்களும் தூங்கிடுறாங்க. குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பேச ஆள் இல்லாமல் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி மொபைலுக்கு அடிமையாக தான் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அவங்க நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. சாரி சார், நாங்கள் இனிமேல் ஒரு நல்ல கவனமாக பார்த்துக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. உட்காருங்க. என் பொண்ணு சாதனை எப்படிங்க ஐயா படிக்குது? ஐயா, சாதனாவை பசங்க ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கிறேன். நீங்கள் ஃபோன் எதுவும் கொடுக்காம நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அதனால தான் பள்ளிக்கூடத்துலேயே அவன் முதல் மார்க் வாங்கியிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏமா சாதனா, இந்த மாதிரி தான் எப்பவுமே நல்லா படிக்கணும், மாறிடா தானே? சரிம்மா, நான் இதுல இருந்து எப்பவுமே மாற மாட்டேம்மா. என் மகளும் நம்ம பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கோண்டி. ஆமாங்க. பிள்ளைகளை பேணி வளர்ப்பதுதான் பெரிது. இன்று நாம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று பள்ளிக்கு அனுப்புகிறோம். காலையில் செல்லும் பிள்ளைகள் மாலையில் திரும்புகின்றனர். தினமும் படித்து முடித்து விட்டனர் என்று திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கைபேசிகள் வாங்கி கொடுக்காதீர்கள். தேவை என்றால் உங்கள் கைபேசியை சரியான முறையில் பயன்படுத்தட்டும். பெற்றோர்கள் வேலைக்கு சென்றாலும் குழந்தைகளின் படிப்பிலும் அக்கறை செலுத்தி நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக சமுதாயத்திற்கு ஈந்தளிப்போம். நன்றி. அலைபேசி தேவையான காட்டிய மாணாக்கர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.